ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்டாப்போட கிளாஸ் டியூட்டோரியல் பார்க்கலாம். இந்த ஸ்டாப் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த கிளாஸை பொறுமையாக பாருங்கள். தயவுசெய்து என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். செய்ய போகிற இந்த ஸ்டாப்க்கு இந்த கலரையும் நான் யான் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். இது ரொம்ப ஈஸி வே தான், ஆனால் இந்த ஸ்டாப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லிப் நாட் நம்ம எப்பவும் போடுற மாதிரி நான் போட்டாச்சு. இந்த 3 இதையும் எடுக்கிற மாதிரி நல்ல பெரிய நீடில் எடுத்துக்கிட்டேன். நீடில் இங்கே உங்கள் ஃபஸ்ட்டு போட முடியலன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் எப்போ மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு செயின் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன்னா, உங்களுக்கு இதுவே பெரிய இதாக இருந்தால் நீங்கள் இந்த செயின் மட்டுமே போட்டால் கூட ஒரு ஸ்டாப் தான். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் இந்த த்ரெட்டை கீழே விட்டுருங்க. இந்த 2 த்ரெட்டையும் இந்த ஒரு த்ரெட்டை கீழே விட்டுட்டு ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு இந்த 2 செயினையும் இப்படி கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் லூப் இருக்குதா, இந்த இதில் ஒரு லூப் எப்போவுமே நம்மளுக்கு இந்த நீடில் மாட்டியிருக்கும். இந்த கீழே விட்ட செயினை தூக்கி இது மேலே இன்னொரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் இப்போ 3 லூப் இருக்கும். ஆக்சுவலாக 2 லூப் தான் கணக்கு. ஏன்னா இந்த 2 செயின் இப்போ இந்த 2 சேர்ந்து ஒரு செயினாக கன்வெர்ட் ஆகிட்டு இப்போது மறுபடியும் இப்படி லூப் இருக்கும். லூப் இருந்தோன்னே நம்ம எப்போவுமே இப்படி லூப்பை இதை வச்சு எடுப்போம்ல, எடுக்காமல் கீழே விட்ட அந்த செயினை இதில் இன்னொரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது 2 சேர்ந்து இப்போ ஒரு த்ரெட்டு, இது ஒரு த்ரெட்டு. ஃபஸ்ட்டு 3ஐயும் சேர்ந்து தான் நான் ஸ்லிப் நாட் போட்டேன். இப்போ இது வழியாக எடுத்துக்கோங்க. அகெயின் இது இப்படி போட்டுட்டு இப்படி போடும்போது நம்மளுக்கு என்னென்னா இடையில அந்த மெரூன் கலர் நமக்கு மிங்கிள் ஆகி வர மாதிரி இருக்கும். இதில் நான் 2ஐயும் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸையும் எடுத்து போடலாம். அதாவது இந்த சாண்டில் கலர் ஒரு ஸ்டாண்ட்ஸும் இது ஒரு ஸ்டாண்ட்ஸையும் எடுத்து போடலாம். எனக்கு போட்டால் என்ன ஆகும்னா இது 2 ஒவ்வொரு லைன் எனக்கு அது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வருது. ஸ்டாப்போட திக்னஸ் கம்மியாக வருது. அகெயின் இதை நான் இப்படி எடுத்து விட்டுட்டு கீழே இருக்கிறது தான் நான் லூப்பாக ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மேலே இருக்க த்ரெட்டை இந்த லூப்புக்குள்ளே விடுற த்ரெட்டாக நான் எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த த்ரெட் இப்படி லூப்பில் இந்த நீடில் இருக்கும். கீழே உள்ளதை மட்டும்தான் நான் த்ரெட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த 2ஐயும் இதில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியுதா பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இன்னொரு டைம் இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் 3, அதாவது எனக்கு திக்னஸ்க்காக நான் இந்த கலர் இந்த சாண்ட் கலர் இது பட்டர் க்ரீம் கலர் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த கலர் நான் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது இடையில மிங்கிளாகி வரணுங்கிறாங்க இது ஒரு ஸ்டாண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதுவும் நீங்கள் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்னா எடுங்க, தப்பில்லை. எனக்கு லைட்டாக மட்டும் இந்த மெரூன் கலர் இருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த 3 த்ரெட்டையும் ஒரே த்ரெட்டாக கன்சிடர் பண்ணி ஒரு செயின் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? போட்ட அப்புறம் இந்த த்ரெட்டை விட்டுருங்க. விட்டுட்டு இதை எப்போ மாதிரி இப்போ இந்த 2 த்ரெட்டும் நம்மளுக்கு ஒரே கலர் த்ரெட் 2ஐயும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு த்ரெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணிக்கிட்டு எப்போவுமே நீடில் நம்மளுக்கு ஒரு லூப் இருக்கும். இப்போது இது நம்மளுக்கு ஒரு லூப், சரியா? இப்போ இதை கீழே இருக்க இந்த த்ரெட்டை இப்படி மேலோடி சுற்றி விட்டுட்டு இந்த 2 த்ரெட்டையும் இப்படி இது வழியாக புல் பண்ணி இழுத்துருங்க லூப் வழியாக. இப்போ நீடில் ஒரு லூப் இருக்குது, சரியா? பாருங்கள், நீடில் நம்மளுக்கு ஒரு லூப் இருக்குது. கீழே சும்மா விட்டுருக்க த்ரெட்டை தூக்கி நீடில் ஒரு லூப் இருக்குது. கீழே சும்மா விட்டுருக்க த்ரெட்டை தூக்கி மேலே இப்படி லூப் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 சேர்ந்து ஒரு லூப், இது ஒரு லூப், மொத்தம் 2 லூப் இருக்கா? 2 லூப் வழியாகவும் இப்போ இதை இப்படி எடுத்துடலாம்.
நீடில் இருக்குது இந்த 2 கலரும் நான் திக்னஸ்க்காக 2 நூலையும் ஒரே நூலாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். நீடில் ஒரு லூப் இருக்குன்னு அர்த்தம். கீழே சும்மா விட்டுருக்க இதை மேலோடி இப்படி ஒரு சுற்று சுற்றி இப்படி விட்டுட்டு இது வழியாக த்ரெட்டை புல் பண்ணி இழுக்கணும். இந்த கையில் நம்ம மாட்டியிருக்க த்ரெட்டு ஒன்லி புல் பண்ணி இழுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதில் ஆல்ரெடி லூப் ஃபார்ம் ஆயிரும். இதை மேலோடி சுற்றி டைட்டாக இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு இது வழியாக இப்படி எடுக்கணும். 2 லூப் தேவைப்படுறதுக்கு இந்த கீழே இருக்க த்ரெட்டை தான் நான் சுற்றி விடுறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னுட்டு. இந்த மாடல் நல்லா இருக்கா பாருங்கள். இப்படி மேலோடி சுற்றி விடணும். ஆல்ரெடி நீடில் ஒரு லூப் மாட்டிகிட்ருக்கோம். இதில் கீழே விட்ட த்ரெட்டை மேலோடி சுற்றி விடணும். சுற்றி விட்டுட்டு கீழே இருக்க த்ரெட்டை இப்படி மேலோடி சுற்றி விடணும். சுற்றி விட்டுட்டு இந்த 2 லூப் வழியாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வேலை நம்ம ஒரு ஸ்ட்ராப் ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஹைட்டு எனக்கு இந்த ஸ்டாப் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி நீடில் ஒரு லூப் இருக்கும். கீழே விட்ட அந்த நூலை, அந்த மெரூன் கலர் நூலை நான் சுற்றி சும்மா கைண்டு இப்படி மேலோடி இப்படி ஒரு சுற்றியிருக்கேன். அவ்வளோதான், ஒரு சுற்று தான் சுற்றியிருக்கேன். சுற்றிட்டு இப்படி எடுக்கிறேன். நான் ஃபுல்லாக இது உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ப்ரீட்டியாக அழகாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க தெரியுதான். இது இன்னொரு வேலை. நான் ஆல்ரெடி ஒரு வேலை ஸ்ட்ராப் போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது இன்னொரு வே. இங்கே பாருங்கள், இதில் இடையில இப்படி அழகாக வந்திருக்குது. இதில் ஃபுல்லாக இப்படி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராப் செய்யலாம். நான் ஃபுல்லாக இன்னும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சீக்கிரமாகவும் நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சிடும். இந்த ஸ்டாப்போட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த கீழே உள்ள த்ரெட்டை இப்படி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கணும். நீடில் ஆல்ரெடி லூப் இருக்கும். கீழே உள்ளதை மேலோடி இது மேலே அந்த நீடில் மேலோடி போட்டு விட்டுட்டோன்னா ஒரு லூப் இருக்கும். மொத்தம் 2 லூப். இது இப்படி எடுத்துடணும். இந்த ஸ்டாப் எவ்வளோ ஹைட்டுக்கு செய்யணுன்னா இது ஒரு 170 சென்டிமீட்டர். அல்லனா நீங்கள் பேக்கை வச்சு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு, உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு இந்த ஸ்டாப் போட்டுக்கிடுங்க. நான் ஒரு 170 சென்டிமீட்டருக்கு போட்டிருக்கேன். இது ஸ்லிங் பேக்குக்கும் இந்த ஸ்டாப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு 1/2 hour அவ்வளோ கூட ஆகாது. நம்மளோட ஸ்பீடை பொறுத்து ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இதை நான் கொஞ்சம் லென்த்தாகவே விட்டுக்கோங்க. இந்த நாட்டு கொஞ்சம் லென்த்தாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளால் இதுங்க முடியாது. அதனால் நான் லென்த்தாக விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் அகெயின் நான் இதை இப்படி இருக்குதுன்னா இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் ஒரு நாட் மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு செயின் போட்டுக்கிறேன். இப்படி போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சேஃப்டிக்காக அப்படி போட்டுக்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் அந்த ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு கூட நான் போடலாம். இப்படி போட்டுட்டு உங்களுக்கு இங்கே எவ்வளோ லென்த் வேணுமோ நல்லாவே லென்த் விட்டுக்கோங்க. ஏன்னா இதையும் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணுறதுக்கு ஏற்றவாறு நீங்கள் விட்டுக்கோங்க. ஒன்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து ஃப்ரீயாகவே விட்டுக்கோங்க. தப்பே இல்லை. நான் இவ்வளோ லென்த் விட்டுருக்கேன். விட்டுட்டு எப்போ மாதிரி லாஸ்ட்டாக ஒரு செயின் போட்டு மொத்தமாக நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செயின் போட்டிருக்கேன். இப்படி எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக ஒரு செயின் போட்டு அந்த செயினை நம்ம இப்படி இங்கே இழுத்து விட்டுக்கோங்க.
பாருங்கன்னா இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டாப் நான் செஞ்சுட்டேன். நல்லாவே லென்த்து விட்டுருக்கேன். இனிமேல் அந்த பேக்கில் இதை நான் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 பக்கமுமே பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இடையில இந்த மாதிரி வந்திருக்குது. இது நல்லா உருண்டுட்டு ஸ்டாப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ இந்த ஸ்டடி ஹாலிடேயில் இது வந்து நம்ம ஒரு 7th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே போடலாம். ஸ்டடி ஹாலிடேயில் இது நான் சொல்லிக் கொடுக்குறவே ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க, எல்லாமே இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த ஸ்டாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.